தாம்பரம் அருகே சாப்பாட்டிற்காக மனைவியை அடித்து கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூர் ரோஜா தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் 58 வயதான கணேசன். பழைய பொருட்களை சேகரித்து காயலாங்கடையில் விற்பனை செய்யும் தொழில் செய்து வந்துள்ளார். இவருடைய மனைவி 52 வயதான அமுதா. கணேசன் கடந்த 4 வருடங்களாக மனநலம் மாத்திரை சாப்பிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் சில நாட்களாக அமுதா மற்றும் கணேசன் இடையே தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இன்று வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த கணேசன் சாப்பாடு வேண்டுமென்று அமுதாவிடம் கேட்டுள்ளார். ஆனால் அமுதா கண்டுகொள்ளாமல் இருந்ததால் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணேசன் வீட்டில் இருந்த டேபிள் ஃபேனை கொண்டு அமுதாவை பலமாக தாக்கியதில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அமுதாவின் உடலை மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பேர்க்கன்கரணை போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த கணேசனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சாப்பாட்டிற்காக மனைவியை கொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.